Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு எடுத்த vlog தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ல இருந்து தான் நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ லஞ்சுக்கு நான் என்னென்ன பண்றேன், அதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். சோ அதெல்லாம் தான் இந்த vlogல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் லஞ்சுக்கு நான் என்னென்ன பண்ணிருந்தேன்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல், அதுக்கு அப்புறம் பீர்க்கங்காய் பொரியல், உளுந்த வடை, அதுக்கப்புறம் நார்மல் ரைஸும், அதுக்கப்புறம் அவரைக்காய் சாம்பார் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம். ஸோ இந்த மெனு தான் பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. ஸோ இது எல்லாமே எப்படி வந்து குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸோடவும் இந்த vlog வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெனு ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி இதெல்லாமே ஊற வச்சுட்டேன். அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாருக்கு வந்து அவரைக்காய், அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பூண்டு வெங்காயம் தனியாகவும், அதுக்கப்புறம் வடைக்கு உளுந்த வடைக்கு தேவையான வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா தனியாகவும், பொரியலுக்கு தனியாகவும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். அண்டு பீர்க்கங்காய் பொரியல் அப்படிங்கிறதுனால பீர்க்கங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணியிருக்க டைம்லேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பருப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன மெனு பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் பொரியலுக்கு தேவையானது, அந்த மாதிரி எல்லாமே ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போயிட்டு ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கலுக்கு 1 கப் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி, ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நல்லா ஊறிடுச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உளுந்து வடை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால உளுந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். வடை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக தான் பண்ண போகிறேன். மீதி எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அரிசியும் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஊற வச்சுட்டேன். ஸோ அதையும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த டிஷ்ஷுக்கான எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம ஒன்றா தேடி தேடி போய் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ நம்ம பருப்பு வந்து தாளித்து போட்டுடலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அவரைக்காய் தான் நான் போட்டு பண்ண போகிறேன். ஸோ அவரைக்காய் மட்டும் தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் எந்த காய்கறினாலும் போடலாம். ஸோ என்கிட்ட அவரைக்காய் இருந்தனால நான் அவரைக்காய் சாம்பார் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி என் சேனலில் கத்திரிக்காய் சாம்பார் ரெசிபி கூட நான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக. அது வேணுனாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு தக்காளி இதெல்லாமே கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்திக்கலாம். ஸோ ரொம்ப குயிக்காக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் வந்து பண்ணுவேன். பார்த்திங்கன்னா பருப்பு இப்போ சேர்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு அதெல்லாமே பார்த்து டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சாம்பாருக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா காயும் நல்லா வந்துடும், சாம்பாரும் ரெடி ஆகிடும். அது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பொரியல் பண்ணுறதுக்காக பீர்க்கங்காய் பொரியலுக்காக கடாய் வச்சு தாளிப்பு கொடுத்துருக்கேன். ஸோ கடுகு உளுந்த பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சாம்பாரும் விசில் வந்துடுச்சு. ஸோ அது ப்ரெஷர் அடங்கட்டும், அதனால் அதை ஆஃப் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க. லைட்டாக எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன், நீங்கள் வந்து எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ இது எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். நம்ம சாம்பாரும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ காயும் நல்லா வெந்து வந்திருக்கு, கன்சிஸ்டன்சியும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் திரும்ப வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக புளி தண்ணியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இதுக்கு ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும், நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆகிடும்.
அண்ட் பீர்க்கங்காய் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக பொரியலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை மட்டும் தான் நான் பண்ணலை. மீதி ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ தேங்காவும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பொரியல் பண்ணும்போது துருவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்காவும் இப்போ துருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார் ரெடியானதுமே அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நார்மல் அரிசி பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து வச்சுட்டேன். இப்போ பொங்கல் வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே ரொம்ப குயிக்காக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படும். அதில் நான் 1 டம்ளர் மட்டும் பால் சேர்த்துருக்கேன். மீதி ரிமைனிங் 4 கப் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஸோ அது வேகும் போது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கி வராமல் வெளியே விசில் வரும் இல்லையா, ஸோ அப்போ பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குலைவாக நமக்கு குழஞ்சு வரும். குயிக்காகவும் பொங்கல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் பொரியல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பொரியல் இருக்க அந்த சூட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வதங்கட்டும். ரொம்ப தீயில பார்த்தீங்க அப்படின்னா அதை வதக்க வேண்டாம். அவ்வளோதான், பீர்க்கங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த வடைக்கும் வந்து அரைச்சிட்டேன். ஸோ மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் உளுந்த வடை எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே பண்ணாலுமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக தெரியும். அண்டு நம்மளோட பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குலைவாக குழஞ்சி வந்திருக்கு. ஸோ நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இடையில ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுமே கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்துடும். ஸோ வெண்பொங்கலுக்கும் இதே மெத்தடு தான், அண்ட் சக்கரை பொங்கலுக்கும் இதே மெத்தடு தான். இதே இதில் தாளிப்பு காரத்துக்கு கொடுத்திங்கன்னா வெண்பொங்கல் வந்து நமக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதே இதில் தான் இப்போ சக்கரை பொங்கலும் நம்ம டேஸ்டியாக வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து வெள்ளை தண்ணி வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 2லிருந்து 2.25 அந்த மாதிரி உங்கள் வெள்ளத்தோட இனிப்பை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு எந்த கப்பில் அளந்தனோ அதில் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். துருவி சேர்த்துருக்கனால வெள்ளம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அது கரையட்டும். சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் தேவையான அளவுக்கு திராட்சை முந்திரி சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே சைடில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சக்கரை பொங்கலும் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். ஸோ வெல்லம் வந்து நான் துருவி சேர்த்துருந்தனால டக்குன்னு கரைஞ்சிருச்சு. இதை வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு கிடையாது. ஸோ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுதுன்னா லைட்டாக திக்காகும். ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம பொங்கல் வந்து குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸோ தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குனால வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு அடுப்பு லோ ஹீட்லேயே ஃபைனல் வரைக்கும் இருக்கட்டும். மெதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெல்லமும் நம்ம ரெடி பண்ண பொங்கலும் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த இனிப்பு நல்லா உள்ளே இறங்கணும். அப்போ தான் நம்மளோட பொங்கலோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கன்சிஸ்டன்சியும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். அதே சமயத்தில் இது நான் சொன்ன ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது அப்படியே நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்டு இனிப்பு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் இல்லை, ஏலக்காவை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏலக்காவை லைட்டாக மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன். ஸோ நெய்யும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து தாராளமாகவே சேர்த்துருக்கேன். இப்போ ஏலக்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம திராட்சை முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் இருக்க நெய்யோடு அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க.
ஸோ பொங்கலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா இருக்குது நமக்கு. நான் பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இனிப்பு, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை அப்படியே சேர்ந்து நான் வந்து கலந்துக்கிட்டேன். ஸோ உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த இனிப்பு எல்லாமே உள்ளே இறங்கிட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் திரும்ப வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபைனல் ஒரு தடவை நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற கன்சிஸ்டன்சியில் அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சூடாகவும் இருக்கும். ஸோ சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால நான் பார்த்தீங்கன்னா ஹாட் பேக்கில் தான் போட்டு வைக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சூப்பரான சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ரிமைனிங் உளுந்த வடை மட்டும்தான் ரெடி பண்ணணும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மெனுவில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த வடையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். மீதி ரிமைனிங் எல்லா வடையுமே பார்த்திங்கன்னா நான் சுட்டு எடுத்துட்டேன். ஸோ வடையுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ லஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொன்ன எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் அப்பளம் மட்டும்தான் பொரிக்கணும் கடைசியாக. ஸோ லாஸ்ட் பேட்ச் வடை போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு அதிலே பார்த்திங்கன்னா அப்பளமும் நம்ம பொரிச்சிக்கலாம். அண்ட் நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரைஸ் வந்து இந்த ஹாட் பேக்கில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அவரைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். ரசம் ஏன் வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா இதுவே நிறையா வந்து மீதி ஆகிடும். ஸோ வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் வந்து வெறும் சாம்பார் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து அகரனோட சேர்த்து 3 பேர் தான் இருக்கும், அதனால். அண்டு பீர்க்கங்காய் பொரியல், நம்மளோட ரொம்ப சூப்பரான சக்கரை பொங்கல். அதுவும் பாருங்கள் நல்லா அதே கன்சிஸ்டன்சியில் நல்லா சூடாகவே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆறிடும், கட்டி ஆயிரும், நல்லா இருக்காது. அண்ட் அப்பளமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பொரிச்சு எடுத்துட்டேன். அண்டு உளுந்த வடையும் எல்லாமே வந்து சுட்டு எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி 18 அன்னைக்கு லஞ்சுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு இலையில போட்டு நம்ம காக்காவுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். ஸோ கீழே ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு இலையை நல்லா கழுவிட்டு போட்டிருக்கேன். ஸோ நம்ம மேலே போய் எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம இலையை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ உப்பு வச்சுட்டு ரைஸு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண எல்லாமே சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பொரியல், சாம்பார், உளுந்த வடை, அப்பளம், நம்ம ரெடி பண்ண என்னென்ன ரெடி பண்ணோமோ அது எல்லாத்தையுமே வச்சு நம்ம போய் காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சிடலாம். மேலே மாடியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வைக்கிறதுக்காக காக்காவுக்கு வைக்கிறதுக்காக நானாகரனும் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு மேலே வந்து வச்சிடலாம். அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மேலே வந்து சாப்பாடும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கீழே போயிட்டு நானும் அகரன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு, அகரன் வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் தூங்குவான். ஸோ அவனையும் போய் தூங்க வச்சுட்டு ஈவினிங் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் அகரனும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஓம் சக்தி கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங்கே வந்து ஏன் போகல அப்படின்னா அங்கே கூட்டமாக இருக்கும், நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சி வீட்டிலே மட்டும் சாமி கும்பிட்டு மார்னிங் வந்து போகலை. அதனால் இப்போ ஈவினிங் வந்தோம். ஸோ ஈவினிங் நான் நினச்ச மாதிரியே பெருசாக யாருமே இல்லை கோவிலில். அதனால் போயிட்டு அழகாக வந்து பொறுமையாக சாமி கும்பிட்டு வந்தோம்.
கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் பண்ணதே வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ டின்னருக்கு தனியாக வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அவ்வளோதான், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.